நம்பிக்கையின் தூதர்கள் என்கிற இந்த டிவி நிகழ்ச்சிக்கு இந்த நாளிலே உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நம்பிக்கையின் தூதர்கள் என்கிற இந்த நிகழ்ச்சி கடந்த 50 ஆண்டுகளாக தேவனுடைய மனிதனாகிய டாக்டர் ஜே ஓட்டிஸ் யாடர் அவருடைய வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தையாக அவர் பகிர்ந்து கொண்டு வருகிறார். இந்த தேவ மனிதனுடைய சுவிசேஷ செய்தியை யோவான் சுவிசேஷ வேத பாட செய்திகளாக நாம் கேட்கப் போகிறோம். தமிழில் மொழிபெயர்த்து தருபவர் உங்கள் போதகர், உங்கள் நண்பர் இம்மானுவேல் இளங்கோவன். இன்று நாம் சிந்திக்கப் போவது, இயேசுவை தனிப்பட்டவராக உணருங்கள். இயேசு கிறிஸ்துவின் மீதான நம்பிக்கை உங்களுக்கு எவ்வாறு தனிப்பட்ட அனுபவத்தை கொடுக்க முடியும் என்பதை உங்களுக்கு கூறுவதிலே மிகவும் நான் மகிழ்ச்சி கொண்டிருக்கிறேன். நம்பிக்கை என்பது மிக முக்கியமானது. ஏனெனில் நீங்கள் நம்பிக்கையும் சமாதானமும் தேடுவீர்களானால் நம்பிக்கை மிகவும் அவசியம். எந்த ஒரு பொருளில் வேண்டுமானாலும் நம்பிக்கை வைத்தால் அது போதுமா? இல்லை, சரியான பொருள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். நான் உலகத்தின் உள்ள பல மதங்களையும் ஆய்வு செய்திருக்கிறேன். அதனால் ஒரு உறுதிப்பாட்டிற்கு வந்திருக்கிறேன். நமக்கு தேவைப்படும் மிக முக்கியமான உதவி தேவன் வெளிப்படுத்திய வசனத்தில் உள்ளது. பலருக்கு அவர்களின் மதம் வெறும் கடமையாக இருக்கிறது. அது அவர்கள் தங்கள் மேல் சுமத்தி கொண்ட ஒரு கட்டாயமாக. அவர்கள் ஏதாவது ஒரு கடவுளை திருப்திப்படுத்த அல்லது தீய ஆவிகளை விலக்க மத சடங்குகளை செய்கிறார்கள். இதிலே தனிப்பட்ட நெருக்கம் எதுவும் இல்லை. அவர்கள் தேவனை தூரத்தில் இருக்கும் கடினமான அரசராக நினைக்க ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் மதம் அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும். அது தனிப்பட்டதாக இருக்க வேண்டும். அது உங்கள் முழு வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும். உண்மையான கிறிஸ்தவ நம்பிக்கை அது தனிப்பட்டது என்பதை உங்களுக்கு தெரிவிக்க நான் மிகவும் பெருமிதம் கொள்கிறேன். நீங்கள் தேவனை நேரடியாக அறிய முடியும். நீங்கள் இயேசுவை உங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும். நீங்கள் இயேசுவை தனிப்பட்டவராக உணரலாம். யோவான் 1 அதிகாரம் 14 முதல் 18 வரை, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. 15வது வசனம், அவரை குறித்து சாட்சி கொடுத்தது, எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன்னிருந்தவர், ஆகையால் அவர் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொல்லியிருந்தேனே, அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறுகிறான் யோவான். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாக உண்டாயின. தேவனை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்துவின் மீதான நம்பிக்கை நமக்கு எவ்வாறு தனிப்பட்ட அனுபவத்தை கொடுக்க முடியும் என்பதை உங்களுக்கு விளக்கி கூறுவதிலே நான் மிகவும் ஆர்வம் கொண்டிருக்கின்றேன். இந்த பகுதியிலே நீங்கள் கர்த்தருக்கு செய்ய வேண்டிய பல பதில்கள் உள்ளன. அவரை உண்மையில் அனுபவிக்க, நிஜமான உறவு கொள்ளும்படியாக, உறவு ஆகும்படியாக நீங்கள் இவற்றை செய்ய வேண்டும். முதல் பதில், நீங்கள் அவருடைய மகிமையை அறிய வேண்டும். மாம்சமான வேதவசனம் என்று நாம் வாசிக்கிறோம். மாம்சமானது, இதை பற்றி நாம் யோசித்து பாருங்கள். லோகாஸ், த வேர்ட், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய பெரிய தாழ்மையை என்ன, தேவன் மனிதனாக மாறினார். தேவன் ஆவியாயிருக்கிறார். தேவ ஆவி மாம்சமானார். மனிதனுடைய உடலினை கொண்டு இந்த உலகத்திலே வந்தவர் மாம்சமான வசனம். இங்கே அவர் பிதாவுடன் கொண்ட உண்மையான உறவை பற்றி நாம் புரிந்து கொள்ளலாம். தந்தையின் ஒரே மகனாக பிறந்த மகிமை அவருக்கே உண்டு. இங்கு 3 முக்கிய குணங்களை நாம் பார்க்கலாம். ஒன்று மகிமை, மற்றொன்று கிருபை, மூன்றாவது உண்மை. இவை அவருடைய தனித்துவமான இயல்புகளாக விளங்குகின்றன. இந்த வசனங்கள் அவருடைய மகிமையை உணருமாறு நம்மை கோருகின்றன. அவர் தனித்துவமான
சிறப்பான உயர்ந்த நிலையை பெற்றவர். அவர் தந்தையின் பிறந்த தந்தையினுடைய ஒரே மகனாக அழைக்கப்பட்டிருக்கிறார். இது அவருக்கே உரிய சிறப்பான தன்மையை வழங்குகிறது. அவருடைய மகிமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது பதில் என்ன? நீங்கள் அவருடைய மகிமையை, கிருபையை உணர வேண்டும். யோவான் அவரை பற்றி சாட்சியாய் கூறினார், இவரே எனக்கு பின்னால் வருவார் என்று நான் கூறியது. அவர் எனக்கு முன்னே இருப்பவர். இது யோவான் மிகவும் தெளிவாக தெரிந்து கொண்டிருந்தார் என்பதை மிக தெளிவாய் காட்டுகிறது. இயேசு நிலையானவர், அவர் எப்பொழுதும் இருந்தவர், அவர் எல்லாவற்றுக்கும் முன்னதாகவே இருந்தார். இயற்கையான பிறப்பின் அடிப்படையிலே யோவான் இயேசுவை விட 6 மாதங்கள் மூத்தவர். ஆனால் யோவான் அவர் எனக்கு முன்னிருந்தவர் என்று கூறினார். தயவு செய்து 16வது வசனத்தை கவனமாக படித்து பார்க்கலாமா? அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அவருடைய நிறைவை நாம் அனைவரும் பெற்றிருக்கிறோம். கிருபையின் மேல் கிருபை. நீங்கள் இயேசுவை தனிப்பட்ட முறையில் அறிய விரும்பினால் அவருடைய கிருபை வழியாகவே அறிய முடியும். அது முழுமையானது, அது உண்மையானது. இந்த உண்மையை நான் உங்களுக்கு புரிய வைக்க முயற்சிக்கின்றேன். நீங்களும் உங்கள் இருதயத்திலே நம்பிக்கையிலே திறந்தால் இதை முழுமையாக உணர முடியும். இல்லை என்றால் உணர முடியாது. உங்கள் இருதயத்தை எளிமையான நம்பிக்கையில், விசுவாசத்தில், இயேசுவை அறிகிற அறிவிலே அவருடைய கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இதை நான் அதிகமாக விளக்க தேவையில்லை. ஏனெனில் நம்பிக்கை அறிவை திறக்கும் கதவாக மாறுகிறது. இதன் மூலம் நீங்கள் இயேசுவை தனிப்பட்ட முறையில் உணரலாம். ஆகவே நீங்கள் அவருடைய கிருபையை உணர வேண்டும். 3வது பதில் என்ன? நீங்கள் அவரது செய்தியை முக்கியமாக கருத வேண்டும். யோவான் 1:17 பாருங்கள், என்ன சொல்கிறது? நியாயப்பிரமாணம் மோசேயினாலே கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவினாலே வந்தது. நாம் யாத்திராகமத்தை வாசிக்கும் பொழுது இந்த உண்மை வரலாற்று முறையிலே மிகவும் தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் இங்கே காணலாம். நியாயப்பிரமாணம் மோசேயினாலே கொடுக்கப்பட்டது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இங்கு ஒரு முக்கியமான உண்மை உள்ளது. கிறிஸ்துவின் மூலமாக கிருபையும் சத்தியமும் வருவதற்கு நியாயப்பிரமாணம் மோசேக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சத்தியமாக இருக்கிறது. இந்த வசனத்தில் உள்ள சிந்தனை கிருபையும் சத்தியமும் நியாயப்பிரமாணத்தோடு வேறுபடுத்தி பார்ப்பதல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நானும் விரும்புகிறேன். கிருபையும் சத்தியமும் வருவதை சாத்தியமாக்க நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட வேண்டும் என்று அது தெளிவுபடுத்துகிறது. நியாயப்பிரமாணமே கிருபையின் அஸ்திவாரம். அந்த நியாயப்பிரமாணம் கிருபையினுடைய ஒரு பகுதி. இந்த செய்தியைத்தான் நாம் இங்கு வலியுறுத்த வேண்டும். தேவனுக்கும் என்ன தேவைப்படுகிறது என்பதை நாம் அறிந்தாலொழிய தேவனுடைய நியாயப்பிரமாண வேதத்தின் தேவைகளை நாம் அறிந்து கொள்ள முடியாது. தேவனுக்கு என்ன தேவை? தேவன் கிருபை உள்ளவராக இருக்க அவர் இருக்கிறார். அவருடைய கிருபையை நமக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். எந்த மனிதனும் எந்த நேரத்திலும் கடவுளை கண்டதில்லை என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஆனால் இயேசு லோகாஸ் வார்த்தையாக பிதாவின் மடியில் இருந்து நமக்கு அறிவிக்கும்படியாக, நாம் அறிந்து கொள்ளும்படியாக தேவனை நேரடியாக ஒருவனும் கண்டதில்லை. ஆகவே இயேசு லோகாஸ் ஆகிய தந்தையின் மடியிலிருந்து நமக்குள்ளாக அறிந்து கொள்ளும்படியாக அவர் இங்கு மனிதனாக கடந்து வந்தார், வார்த்தையாக வெளிப்பட்டார். நீங்கள் அவரது செய்தியை வலியுறுத்தி அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அவருடைய மகிமையை உணர வேண்டும். அவர் தந்தையில் மகனாக நீங்கள் அவருடைய கிருபையை உணர வேண்டுமானால் நம்மால் விசுவாசிக்க முடியும். கிருபை அதற்காக கொடுக்கப்பட்டது. எனவே அவருடைய செய்தி என்ன வலியுறுத்துகிறது? தந்தையின் மடியிலிருந்து வந்த அவர் ஒருவரே கிருபை, உண்மை. இந்த இயேசுவை தனிப்பட்டவராக நாமும் உணரலாமே. ஜெபம் செய்வோமா? நல்ல ஆண்டவரே,
தனிப்பட்ட விதத்திலே உணரும்படியாய் தனது ஒரே பேரான குமாரனை தனக்கு இந்த உலகத்திலே மனிதனாக அனுப்பி நாங்கள் கிருபையின் மேல் கிருபை பெற உதவி செய்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த இயேசுவை என்னுடைய வாழ்க்கையிலே சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு இதில் உண்மை அறிந்து கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் கர்த்தாவே, ஆமென்.